ராமசாமி, ராமநாராயணோட மகன். ஒரு லங் இன்ஃபெக்ஷன்னால் கொஞ்சம் சீரியஸாகி ட்ரீட்மெண்ட்டு சிங்கப்பூரில் பண்ணோம். ட்ரீட்மெண்ட்டு பலனளிக்காமல் காஸ்ட் த ஃபாதர்ஸ் லைஃப். அதான் ஜஸ்ட் ஒரு ஃபீவர் காஃப் மாதிரி தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் சீரியஸ் லங் இன்ஃபெக்ஷன்னால தான் இருக்கு. சிங்கப்பூரில் அந்த ட்ரீட்மெண்ட் இஸ் கெட்டிங் பெட்டர் ஆக்சுவலி டு ஹிம். சண்டே 10 o'clock வரைக்கும் நல்லா தான் எல்லாமே இருந்துச்சு. டாக்டர்ஸ் ட்ரைட் அண்ட் ஆல்மோஸ்ட் தே சக்சீட். பட் சம் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் கெட் விகரஸ் அண்ட் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு இன்ஃபெக்ஷன். அதனால் வித்தின் ½ an hour எல்லாமே தலைக்கீழ ஆகிட்டு எல்லாமே எல்லா கவுண்ட்ஸ் எல்லாமே டவுன் பண்ணி அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு அவங்க லைஃப். ராமநாதன் சார் படம் அவர் கூட நிறைய பழக்கம் இல்லை எனக்கு. ஆனால் காஞ்சனா படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பழகின கொஞ்ச நாள் தான். பார்த்திங்கன்னா ரொம்ப எப்போ ஃபோன் பண்ணி பேசினாலும் படம் கொஞ்சம் லேட் ஆனாலும் இல்லை எதாவது பிரச்சனை வந்தாலும் ரொம்ப அன்பாக பேசுவாங்க. உடம்பை பார்த்துக்க, ரொம்ப நைட் அண்ட் டே உழைச்சிட்ருக்கீங்க, எப்போ படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க, சீக்கிரமாக முடிக்கணும், அப்படியே எந்த ஒரு வார்த்தையும் வராது. அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக பேசுவார் எல்லாருக்கிட்டையும். அது நான் நினச்சிட்டு இருந்தேன் என்கிட்ட மட்டும்தான் அப்படிலாம் பேசுகிறாங்க போல. இல்லை கூட யூனிட்டில் அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டால் அவர் எல்லாருக்கிட்டையும் ஒரு வேலைக்காரன்லேருந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகிற ஒரு மனிதர் அவர். அவருக்கு இந்த மாதிரி ஆனது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனிதர்னால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே இந்த சூழ்நிலை செஞ்சுட்டு தான் ஆகணும். அவருடைய கர்மா முடிஞ்சிடுச்சு, மேலே போயிட்டார். அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் வணங்குற ராகவேந்திர சாமியை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ராமநாராயணன் சாருடைய இந்த அகால மரணம் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிற்கே ராமநாராயணன் சாருடைய இந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பு. ஒரு இயக்குனராக, ஒரு தயாரிப்பாளராக, ஒரு விநியோகஸ்தராக, ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக, ஒரு திராவிட முன்னேற்றக் கழக கட்சிக்காக ஆற்றிய பணிகள், இப்படி எல்லா துறைகளிலையும் மிக சிறந்த ஒரு மனிதராக, எளிமையான மனிதராக, மனிதர்களை மதிக்கக்கூடிய மனிதநேயமிக்க ஒரு மனிதராக, எல்லாரோடும் அன்பும் பண்பும் பாராட்டக்கூடிய ஒரு மனிதரை ஒட்டுமொத்த இந்திய சினிமா இன்றைக்கு இழந்து பாடுகிறது. இந்த சூழ்நிலையில் அன்னாருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தங்களையும் என் சார்பாகவும், நான் சார்ந்த நடிகர் சங்கத்தின் சார்பாகவும், நான் சார்ந்த என் குடும்பத்தார் சார்பாகவும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாராயணன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான டைரக்டர். குணத்துலேயும் சரி, பழகிறதுலையும் சரி, பண்புலேயும் சரி, அன்புலேயும் சரி, அவருக்கு நிகர் அவர் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு ஷூட்டிங்கில் கூட அவரை எதுவுமே கோச்சிக்காத ஒரு டைரக்டர். அவருடைய மொதல் படம் மீனாட்சி, அந்த படத்தில் தான் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ராம் ரஹீன்னு ஆரம்பித்தோங்க. அப்போது அதிலிருந்து
எல்லா படத்துக்குமே சங்கர் கணேஷ்னு கூப்பிட்டு எங்களை எல்லா படத்தையும் கொடுத்து எங்களை ஆதரித்த ஒரு நல்ல தெய்வம். அந்த தெய்வம் இன்றைக்கி என்ன சொல்கிறது தெரில. பட் அப்படிப்பட்ட ஒரு நல்லவர். எவ்வளோ படங்கள் எல்லாம் மிருகங்களை வச்செல்லாம் தேவர் ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி மிருகங்களை வச்சு எடுத்த ஒரு டைரக்டர் யாருன்னா ராமநாராயணத்தை நான் சொல்லணும். எல்லா படங்களுக்குமே இன்னும் கொஞ்ச நாள் இருந்தேன்னா எறும்பு அதுக்கெல்லாம் மாதிரி ஒரு படம் பண்ணியிருப்பார் போல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குழந்தை உள்ளம் படைத்த ஒரு டைரக்டரை இன்றைக்கி திரை உலகம்லாம் இழந்துடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து ராமநாராயணன் சார் தான். தமிழ் இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்ணி பல்வேறு நல்ல விஷயம் நடக்க காரணமாக இருந்தவர் ராமநாராயணன் சார் தான். அவரை போல் எளிமை, அவரை போல் ஒரு பண்பு, அவரை கூட உதவி செய்யும் சிந்தனை உள்ள ஒரு தலைவர் எங்களுக்கெல்லாம் இனிமேல் கிடைப்பார்னா நிச்சயமாக வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு அற்புதமான ஒரு தலைவரை நாங்கள் இழந்துட்டோம். அருமையான தயாரிப்பாளர் இழந்துட்டோம். ஒரு சிறந்த கமர்ஷியல் டைரக்டர் இழந்துட்டோம். இதற்கு கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சிங்கப்பூரில் நாளுக்கு நாள் அவர் உடல்நிலை தேறி வருதுன்னு தான் எல்லோரும் எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. நாங்களும் ரொம்ப நம்பிக்கையோடு சரியாக வந்துடுவாங்க தான் நடந்தோம். ஏன்னா ரொம்ப எங்கள் எல்லாத்திட்டையும் ரொம்ப பாசமாக பழகிறவர், இந்த சினிமாவை அளவு கடந்து நேசிக்கிறவர், ஒவ்வொரு தயாரிப்பாளரையும் தனிப்பட்ட முறையில் பழகி தனிப்பட்ட முறையில் அன்பாக இருப்பார். இண்டஸ்ட்ரிக்கு இழப்புன்றதை விட தனிப்பட்ட முறையில் ஒரு தந்தையை இழந்தவன் போல ஒரு சோகத்தில் நான் நிச்சயமாக இருக்கிறேன். ஈடு செய்ய முடியாத இழப்பு. ராமநாராயண் சாரோட இழப்பு தமிழ் திரை உலகத்துக்கு மாபெரும் இழப்பு. எனக்கு பர்சனலாக சொல்ல முடியாத அளவுக்கு இழப்பாக இருக்கும். நான் அவரோட கிட்டத்தட்ட 30 இயர்ஸாக ஒன்றா பழகின்னு இருக்கோம். அதாவது நான் வந்து தயாரித்த முதல் படம் அவர் டைரக்ட் பண்ணார். இப்போ கடைசியாக அவர் தயாரித்த கண்ணால் எடுத்தன ஆசையாக நான் கோ ப்ரொடியூசராக இருந்தேன். ஸோ ராமநாராயண் சாரை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் டைரக்டராக பார்த்துருக்கேன், ப்ரொடியூசராக பார்த்துருக்கேன், நல்ல நண்பராக பார்த்துருக்கேன். டெய்லி மினிமம் 2 டைம்ஸாவது நாங்கள் ஒருத்தர் பேசாமல் இருக்க மாட்டோம், டெய்லி பார்க்காம இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நெருங்கி பழகியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு செய்தி நேற்று இரவு வந்தோடனே எங்களால் தாங்கவே முடியல. டெஃபினட்டாக இது வார்த்தையால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மாபெரும் இழப்பாக இருக்கும். நான் வந்து கிளாமர் கிருஷ்ணமூர்த்திட்ட அசிஸ்டண்டாக இருக்கிற காலத்துலேருந்து அவருக்கு தெரியும். நான் அசிஸ்டண்டாக இருந்து 1985 பிஆர்ஓ ஆகும்போது எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி என்னோடய கல்யாணத்தை நடத்தி வச்சது ராமநாராயணன். அந்த கல்யாணம் பண்ணி 25 வருஷம் கழித்து அந்த 25வது வருஷத்துலையும் எனக்கு வந்து பாராட்டி என்னை வந்து கூட வச்சுருந்தவர். அவர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக இருக்கும்போது என்னையும் கமிட்டி மெம்பராக கூட வச்சு அழகு பார்த்தவர். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் என்னை வந்து விஜயமுரளியை நீங்கள் வந்து சேர்த்துங்க, அவர் கமிட்டி மெம்பராக இருக்குன்னு சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சிலில் தொடர்ந்து என்னை கமிட்டி மெம்பராக ஆக்குனவர் ராமநாராயணன் தான். கிட்டத்தட்ட 128 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு 9 மொழிகளில். அவர் வந்து 2 தடவை தமிழக அரசோட இயலிசை நாடகமன்ற தலைவராக இருந்திருக்கிறாரு. ஒரு தடவை காரைக்குடி தொகுதி எம்எல்ஏவாக பதவி வகிச்சிருக்கிறாரு. கலைச்செல்வம், கலைமாமணி விருது வாங்கினவர். அதாவது பாட்டு எழுத வந்தவர் இப்போ டைரக்டர் ஆகி, ப்ரொடியூசர் ஆகி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி மிகப்பெரிய சாதனை படைத்தவர். அவரோட படங்கள்லாம் பட்ஜெட்டில் படம் பண்ணி நிறைய சக்ஸஸ் பண்ணவர். ஆனால் அவர் வாங்கின படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சந்திரமுகி, வீரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவதார்,
ருத்ரநாகம் எல்லாம் பெரிய படங்கள்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணவர். டிஸ்ட்ரிபியூட்டராக பெரிய படங்களாக பண்ணுவார், டைரக்ஷனில் மட்டும் பட்ஜெட் படங்களை பண்ணுவார். அவர் வந்து சிரித்த முகம் என்றைக்கே கோவப்பட்டு யாரும் பார்த்தது கிடையாது. அவர் அதிகமாக கோவப்படுறாருன்னா என்னப்பா அப்படி மாதிரி தான் அவரோட அதிகமான கோபம். அதிர்ந்து பேசாதவர். ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் கூட பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் எல்லா ஆர்டிஸ்ட் வந்து இருப்பாங்க. ஆனால் அதில் சில பேர் வேறு படத்துக்கு போகணுன்னு சொன்னால் கூட சிரிச்சுக்கிட்டே அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க இருக்கிற மாதிரி ஷூட் பண்ணக்கூடிய ஒரு திறமை உள்ளவர் அவர். ஸோ அவரை வந்து இந்த திரையுலகம் இன்றைக்கி வந்து இழந்து நிற்கிது. இதுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பிலையும் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பிலையும் என்னோடய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். நாளைக்கு வந்து ஷூட்டிங்லாம் ரத்து பண்ணி தமிழ் திரையுலகமே அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துங்கிறது அவருக்கு கிடைச்ச ஒரு சாதனை தான். நன்றி. சிறுபட தயாரிப்பாளர்களின் விடிவெள்ளி உலக சாதனை புரிந்த 126 படங்களை உலகளாவிய மொழிகளிலே இயக்கி சிறுபட தயாரிப்பாளர்களின் விடிவெள்ளி 126 படங்களை இயக்கி உலக அளவிலே புகழ்பெற்ற எங்கள் இயக்குனர் ராமநாராயண் சார் அவர்கள் மறைவு எங்களை போன்ற இயக்குநர்களுக்கு மட்டுமல்ல சிறுபட தயாரிப்பாளர்களுக்கும் பெரும் இழப்பு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். வணக்கம்.